அழகான ஒரு அதிகாலை நேரத்துல சேவல் கொக்கரக்கோன்னு கூவுச்சான். இந்த சத்தத்தை கேட்டு அந்த வீட்டுல இருந்த பாட்டியம்மா எழுந்துக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு 2 வேலையாட்கள் இருந்தாங்களாம். அந்த வேலையாட்கள் கிட்ட போய் எந்திரிங்க எந்திரிங்க, சேவல் கூவிருச்சு, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த 2 வேலையாட்களும் எப்பவுமே இதே மாதிரி சேவல் கூவுனதும் பாட்டி வந்து சீக்கிரமாவே எழுப்பிடுறாங்கன்னு அந்த சேவல் மேல ரொம்ப கோவமா இருந்தாங்களாம். எதுக்குன்னா சேவல் கூவுறதால தானே பாட்டி வராங்க, இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமேன்னு நினைச்சாங்களாம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு சேவல் மேல இருந்த கோபம் அதிகமாகி சேவலை கொன்றுலாம் அப்படின்னா பாட்டியம்மா எழுப்ப வரமாட்டாங்கன்னு முடிவு பண்ணி சேவலை கொன்னுட்டாங்களாம். இப்போ அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்க போனாங்களாம். ஏன்னா நாளை காலையில பாட்டியம்மா எழுப்ப மாட்டாங்க, நம்ம ரொம்ப நேரம் தூங்கலாம்னு நினைச்சாங்களாம். ஆனா அவங்க எண்ணம் அப்படியே எதிர்மாறா ஆயிருச்சாம். பாட்டியம்மா சேவல் இல்லாததால எப்போ முழிப்பு தட்டுச்சோ அப்பவே எழுந்து வந்து வேலையாட்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்பதான் வேலையாட்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களாம், பேசாம சேவல் இருந்திருந்தா கூட விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூவியிருக்கும், பாட்டியம்மா என்னடான்னா இப்படி நேரங்கட்ட நேரத்துல வந்து எழுப்புறாங்களே அப்படின்னு. ஸோ இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, தவறான தீர்வு பிரச்சனையை மேலும் மோசமாக்கும்.